என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குருசேகரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அமெரிக்காலன்னா, அமெரிக்க பங்குச்சந்தைகள் மூடுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு அறிவிப்பு. அமெரிக்கா வந்து கனடா, மெக்சிகோவுக்கு அகெயின்ஸ்டாக 25% டேரிஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பங்குச்சந்தைகள் பெருமளவு விழுந்திருந்தது. இருந்தாலும் நம்முடைய பங்குச்சந்தைகள் சனிக்கிழமை விழலை. காரணம் என்னென்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டில் ஏதாவது பெருசாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ பட்ஜெட் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். பல மீடியாவில் இன்டர்வியூ நான் கொடுத்துருந்தேன். ஸோ ரீட்டைல் பீப்புளுக்கு 12 லட்சம்ன்றது ஓகே, ஆனால் பங்குச்சந்தைக்கு அவங்க எதுவுமே செய்யலை. ஸோ பங்குச்சந்தைக்கு அவங்க நெகட்டிவாகவும் எதுவும் செய்யலை, ஆனால் பாசிட்டிவாகவும் எதுவும் செய்யலை. ஆனால் எல்லாருமே பாசிட்டிவாக ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்த போது எதுவுமே செய்யாமல் விட்டது ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ அதான் சமயத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஏமாற்றமும் அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை நானே எதிர்பார்த்துருந்தேன், கண்டிப்பாக ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க செய்யலை. சரி, ஆனால் என்னாச்சு, பங்குச்சந்தைகள் சனிக்கிழமையும் கொஞ்சம் இறங்கி தான் இருந்தது. இன்றைக்கி குளோபல் கியூஸ் மோசமாக இருக்கவே இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் கேப் டவுன் ஆச்சு நிஃப்டி. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருந்தது. மார்க்கெட்டு கீழே போச்சு, அதுக்கப்புறம் மேலே வந்தது, திரும்ப கீழே போச்சு, திரும்ப மேலே வந்தது. ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, மார்க்கெட் காலையில் கீழே போயிருந்தாலுமே மத்தியானம் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட இன்ட்ராடே ஹையில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது நல்ல விஷயம், போன வருஷம் அக்டோபர் மாதம் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. அப்போ நவம்பர் 21 தான் ஒரு பாட்டம் அவுட் ஆச்சு. அன்னைக்கு நிஃப்டி க்ளோசிங் 23,350. ஆனால் இன்னைக்கு அந்த லெவலில் உடச்சி ட்ரேட் பண்ணாலுமே க்ளோசிங் பேசிஸில் அந்த லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு புல்ஸ் கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நான் ஏற்கனவே இன்னைக்கு காலையிலே சொல்லியிருந்தேன், பங்குச்சந்தைகள் என்ன நினைக்குதுன்னா, அவ்வளோதான் மார்க்கெட்டு, இதுக்கு மேலே பெருசாக ஏறவும் ஏறாது, பெருசாக இறங்கவும் இறங்காது. அதனால தான் நேற்று வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கொலாப்ஸ் ஆகி ப்ரீமியம் எல்லாம் நல்லா கொலாப்ஸ் ஆகிருந்தது. பொதுவாக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, எஃப்ஐ செல் பண்ணின்னு இருக்கிறாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் பை பண்ணின்னு இருக்காங்க. கொஞ்சம் ஏறிச்சுன்னா அவங்க விற்கிறாங்க, கொஞ்சம் இறங்குச்சுன்னா இவங்க வாங்குறாங்க. அதனால ஒன்றும் பெருசாக ஏறாது, பெருசாக இறங்கவும் இறங்காது. அதனால தான் நானும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், பங்குச்சந்தைகள் இதுக்கு மேலே பெருசாக இறங்காது, ஆனால் பெருசாக ஏறவும் ஏறாது. ஸோ அப்படி ஒரே இடத்துல கொஞ்சம் மேலே போகிறது, கீழே வர்றது, அப்படி இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இறங்கி இருக்காது. ஆனால் என்ன ஒன்று, ஒரு பங்குகளை வாங்குறீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அங்கேயே இருக்குது, பெருசாக இறங்கலை, ஆனால் ஏறம் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த பணத்தை நம்ம பேங்க்கில் போட்டிருந்தாலே வட்டியே 20% வந்திருக்கும். அப்படி அது டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்கள் விலை இறங்குறது ப்ரைஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. இறங்கவும் இறங்காமல் அப்படியே இருந்தாக்கா அது டைம் கரெக்ஷன். ஸோ அந்த டைம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போது நிறைய இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்காக அப்படியே ஒரே இடத்துல இருக்காது. பட் ஒரு 1000 பாயிண்ட் ஏறும், திரும்ப 1000 பாயிண்ட் இறங்கும், திரும்ப 1000 பாயிண்ட் ஏறும். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும், ஒன்றும் ஒரு பெருசாக இருக்காது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் இந்த பட்ஜெட் மேலே அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா பட்ஜெட் அன்றைக்கே அவங்க 1800 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் ஒரு கிட்டத்தட்ட 3900 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு விற்றுருக்குறாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,000 24,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே கீழே போய்கின்னு ஒரு கன்சாலிடேட் தான் ஆகும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அடுத்து ஆர்பிஐ பாலிசியில் ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ சமயத்தில் அரசாங்கம் என்ன செய்வாங்க, ஏதோ கொஞ்சம் கொடுப்போம். ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க, சரியாக போச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் சரியாகலைன்னா இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒரேடியாக கொடுத்தோம்னா ஓவர் டோஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அது போல் அரசாங்கம் முதல்ல ஆர்பிஐ மூலமாக ஏதோ சில ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மருந்து பத்தலை. அடுத்து பட்ஜெட்டில் 12 லட்சம் நாங்கள், இப்போ அந்த மருந்தும் பத்தலை. ஒரு வேளை ரிசர்வ் பேங்க் பாலிசியில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் மருந்து இன்னும் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ ரீட்டைல் பீப்புளோட சென்டிமெண்ட்டுமே இப்போ கொஞ்சம்
திரும்புது. நான் எங்கேயோ படித்தேன், டிசம்பர் மாதம் சிறு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் எஸ்ஐபி நிறுத்திட்டாங்க. ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து எஸ்ஐபி நிறுத்திட்டாங்க. ஒரு பக்கம் வந்து எஸ்ஐபி நிறுத்துறவங்க அதிகமானாலும் புதுசாக எஸ்ஐபி உள்ள வரவங்களும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த டேட்டா வந்து டிசம்பர் மாதத்தோட டேட்டா. ஆக்சுவலாக வந்து ஜனவரி மாதம் தான் பெரிய லெவலில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கிராஷ் ஆச்சு. அதனால் வந்து ஜனவரி மாதம் டேட்டா வரணும், அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு பக்கம் எஃப்ஐ நம்ம நாட்டு மேலே நம்பிக்கை எழுந்து, இன்னொரு பக்கம் ரீட்டைல் பீப்புளும் வந்து நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு ஸ்டாப் பண்ணாங்கனாக்கா அப்போ பங்குச்சந்தைகள் எப்படி ஏறும்? ஸோ ஒன்று வெளிநாட்டினர் வாங்கணும், இல்லை உள்நாட்டினாவது வாங்கணும். 2 பேரும் வாங்கலைன்னா பிரச்சனை வந்து ஓரளவுக்கு பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் நம்முடைய பங்குச்சந்தைகள் இந்த வருஷம் முழுக்கவே 2025 முழுக்கவே ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு தான் தோணுது. நான் என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருந்தேன், போன வருஷம் வந்து 26,300 அளவுக்கு போச்சு பங்குச்சந்தைகள் நிஃப்டி. அதை தாண்டுமா இந்த வருஷம் அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி பீப்புளுடைய பதில் வந்து தாண்டாது அப்படின்றது தான். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா 26,000 கால், 27,000 கால். நான் ஒரு நாள் ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன், 3 monthsக்கு மேலே இருக்கும். ஒரு நாள் பக்கத்தில் 31,000 கால் வந்து 410 ரூபாய்க்கு ட்ரேட் நடந்தது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் 29,000 கால் 350, 400. இப்போ அதெல்லாம் இறங்கிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பங்குச்சந்தைகள் யாராவது நம்பிக்கை வந்துடுச்சு நிறைய பேருக்கு. இருந்தாலுமே இந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் பை பண்ணுவாங்க. ஏன்னா 26,000 போகாது, ஆனால் நடுவில் போகிறதுனால 25,000 போனாலே இந்த கால் ப்ரைஸஸ்லாம் ஏறிடும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த கால்லாம் பை பண்ணுவாங்க. பார்ப்போம். பங்குகள் பொறுத்த வரைக்கும் எந்த செக்டருமே இப்போதைக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ப்ராடர் மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஜூனியர் நிஃப்டி ஸ்டாக்ஸ் பார்க்குறேன், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 5%, 8%, 10%, சீமென்ஸு அதெல்லாம் நல்ல கம்பெனி, அதெல்லாமே வந்து 8%, 10% உழுது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பங்குச்சந்தைகள் உள்ள இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் போய் வாங்காதீங்க, வாங்கினா இன்னும் இறங்கும். இப்போ ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானே வந்து பிஎஃப்சி, ஆர்இசி மாதிரி பங்குகள்லாம் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதில் 100 ரூபாயிலேருந்து 600 ரூபா போயிட்டு இப்போ 600 ரூபாயிலேருந்து 400 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். ஆக 600 ரூபாயிலேருந்து 400 ரூபா வந்துச்சு, 30% இறங்கிடுச்சு அப்படின்னு வாங்கினீங்கன்னா அது 100 ரூபாய்க்கு வாங்கினவங்களாம் இன்னும் திரும்ப விற்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் இந்த பாலிசிலாம் தெளிவாகட்டும். எஃப்ஐயை வந்து அட்லீஸ்ட் அவங்க பை பண்ண வேணாம், செல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணட்டும், அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பங்குச்சந்தைகள் ஒரு சவாலான நேரங்களை தான் எதிர்நோக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.